ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்டு மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல அரிய ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். பொதுவாக இந்த விவாகம்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஒரு 1000 சந்தேகம் இருக்கும். 1000 காரணம் கூறி ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதும் 1000 காரணங்களால் கல்யாணம் நடத்துகிறதும். இந்த 1000ன்றது சாதாரண கல்யாண விஷயத்தில் நீங்கள் இதை வருடக்கணக்கில் பேசினா கூட இந்த பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய கடல். ஜோதிட சாஸ்திரம்ன்றது மிகப்பெரிய கடல். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு நிர்ணயிக்கிறது கூட கஷ்டம். ஜோதிட சாஸ்திரங்களை படித்து முடிக்கிறதுக்கு கூட ஆயுள் போருமானு தெரியாது. அவ்வளோ அரிய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் எத்தனையோ அரிய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பல விஷயங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறான். இதில் நம்ம சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம், திருமணம்னு சொன்ன உடனே விவாகம்னு சொன்ன உடனே இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் நட்சத்திர தோஷம் இதெல்லாம் தாண்டி சில கல்யாணங்களில் சில பிரச்சனைகள் தலை தூக்கிறத பார்க்குறோம். அது மாதிரி இந்த திருமணம்னு ஆரம்பித்த உடனே பெண்ணுக்கு பிடிச்சிருக்கோம், பையனுக்கு பிடிச்சிருக்கோம். அதே பெண் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பிடித்தம் இல்லாமல் போயிடும். பெண்ணை பெற்றவர்களுக்கோ பெண்ணை சேர்ந்தவங்களுக்கோ பிடித்தம் இல்லாமல் போயிடும். இப்போ அப்படி பையன் வீட்டுக்கார பிடிக்காமல் போகிறதுக்கு பல காரணம் சொன்னால் கூட சில விஷயங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய உண்மை. அது என்னென்னா, இப்போ 2 ஜாதகத்துக்கும் 10 பொருத்தம் இருக்குதுன்னு ஜோதிடர் சொல்லிட்டார். அதே நேரத்தில் அந்தஸ்தில் எதுவும் குறையில்லை. திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணும்பொழுது பெண் வீட்டோட சேர்ந்தவங்க சொன்ன விஷயம், பையன் வேறு ஜாதியை சேர்ந்தவர். அப்போ 2 ஜாதகத்தை சேர்க்கும்பொழுது 10 பொருத்தம் இருக்குது. 2 ஜாதகமும் நன்னா இருக்குது. குரு பலன் வந்துடுது. அதாவது பெண் ஜாதகத்துலேயும் குரு பலன் இருக்குன்னு சொன்னார், ஆண் ஜாதகத்துலேயும் குரு பலன் இருக்குன்னு சொன்னார். ஆக இதெல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சிடுது. ஆனால் வேறு ஜாதி சேர்ந்தவர்களோட திருமணம் செய்யும் பொழுது ஜோதிட ரீதியாக 2 பேருக்கும் கட்டங்கள் வருமா? இது ஒரு வித்தியாசமான ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் கேட்டது, அப்போ உங்களுக்கு பூரண திருப்தியா? எங்களுக்கு 50% திருப்தி. 50% நாங்கள் வேண்டான்னு சொன்னால் எங்கள் பெண் எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவா. 2வது அந்தஸ்தில் இருக்கா, படிச்சிருக்கா, வேலையில் இருக்கா, அதனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்களுக்கும் பெண்ணுக்கு 28 வயசாகிடுத்து, வரன் வரலையும் பார்த்துருந்தோம். பையனுக்கு இப்போ 30 வயசு, வரன் வந்துடுது. ஆனால் பையனும் பெண்ணும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜாதி மாதிரி பண்ணுறதுனால ஜோதிட ரீதியாக 2 பேருக்கும் கஷ்டம் வருமா? இதுதான் இப்போ முதல்ல அவங்க மனசில் இருக்கிற கேள்வி. அப்போ நீங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் பலன் கொடுக்கறதுக்கு ஜாதி ஒரு காரணமாகுமா? ஆனால் கிரகங்களுக்கு ஜாதின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிரகங்களுக்கு ஜாதின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு கிரகங்கள் தொல்லை பண்ணுமானா தொல்லை பண்ணாது. எல்லா கிரகங்களும் 9 கிரகங்களும் ஜாதி பார்த்து பலன் கொடுக்கறதே கிடையாது. இந்த ஜாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன், இந்த ஜாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் இல்லைன்னு கொடுக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், இப்போ கேது ஆன்மீகத்தில் உச்ச நிலைக்கு கொண்டு போகக்கூடிய கிரகங்களில் கேது முதன்மையானவர்.